ஜூலை 19 அன்று சின்னையா தர்மஸ்தலா போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து எஸ்ஐடி அமைக்கப்பட்டது. அப்போது அவர் சட்டவிரோதமாக பெண்களின் உடல்களை புதைக்க தன்னை கட்டாயப்படுத்தியதாக கூறியிருந்தார். பின்னர் அவர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து எஸ்ஐடி 2 வாரங்கள் தோண்டுதல் பணிகளை மேற்கொண்டு 6 மற்றும் 11A தளங்களில் எலும்புக்கூடுகளை மீட்டது. இப்படி தர்மஸ்தலா விவகாரம் தினம் தினம் ஒரு ட்விஸ்ட் என்று சென்று கொண்டிருக்கிறது. தற்போது புதிதாக இந்த வழக்கில் கேரளாவைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் மற்றும் சௌஜன்யாவின் மாமாவும் சேர்க்கப்பட்டுள்ளனர். சிறப்பு விசாரணைக்குழு அதிகாரிகள் செப்டம்பர் 6ஆம் தேதி புதிதாக பாங்லேகுட்டே சென்றபோது அதிர்ச்சி அடைந்தனர். அங்கு அவர்கள் பெருமளவில் எலும்புக்கூடுகள் இருப்பதை தோண்டி எடுத்தனர். முன்னதாக நீதிபதிக்கு ஆதாரமாக வழங்கப்பட்ட ஒரு எலும்புக்கூடு உண்மையில் இந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்பது தெரிய வந்ததால் விசாரணையின் ஒரு பகுதியாக அந்த இடத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த இடத்தில் பிணங்கள் புதைக்கப்பட்டது என்று விட்டல் கவுடா காட்டியதாக தெரிய வந்துள்ளது. சோதனையின் போது அங்கு மிக அதிக அளவில் எலும்புக்கூடுகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது.